நடிகர் சிம்பு அவர்கள் மீது ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது. சரியாக ஷூட்டிங் வராதது, தயாரிப்பாளரிடம் பணம் வாங்கிவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஒரு சில பிரச்சனைகள் பண்ணுவது அப்படின்னு இவர் தொடர்ந்து நிறைய பிரச்சனைகளை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அதனடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நடிகர் சங்கம் மூலமாக ரெட் கார்டுமே கொடுக்கப்பட்டது. ஆகையால சிம்பு அவர்கள் அதன் பிறகு எந்த படங்களிலுமே நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி உத்தரவுமே போட்டிருந்தாங்க. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தளபதி விஜய் அவர்கள் பேசி அந்த பிரச்சனையை சுமூகமாக முடித்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சிம்பு அவர்கள் மீது வைத்திருந்த ரெட் கார்டுமே நீக்கப்பட்டது. சிம்பு அவர்களுமே ஒரு தரமான கம்பேக் கொடுத்தாரு. தன்னுடைய உடல் எடையை குறித்து இவர் நடித்த அடுத்தடுத்த படங்கள் அனைத்துமே சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்தது. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது சிம்பு அவர்களுடைய கைவசம் கிட்டத்தட்ட 4-5 படங்கள் இருக்கு. இவருடைய நடிப்புல அடுத்ததாக தக் லைஃப் அப்படின்ற திரைப்படம் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துல சிம்பு அவர்கள் மட்டுமல்ல, அவருடன் இணைந்து கமலஹாசன் அவர்களுமே நடிச்சிருக்காரு. இந்த வேலையில பாத்தீங்கன்னா தற்போது நடிகர் சிலம்பரசன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணைய போவதாக ஒரு செய்தி சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ என்னதான் சிம்பு அவர்கள் ஏகே அவர்களுடைய தீவிர ரசிகராக இருந்தாலுமே அவருடைய ஒரு சில பிரச்சனைக்கு நம்ம தளபதி அவர்கள் தான் உதவி பண்ணிருக்காரு. ஆகையால 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் சிம்பு அவர்கள் தன்னுடைய ஆதரவை தாவேக கட்சிக்கு அளிக்க உள்ளதாக செய்திகளுமே கிடைச்சிருக்கு. இது தளபதி ரசிகர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தியாக அமைஞ்சிருக்கு.